நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் மசாலா பொருள்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக இப்போ என்னென்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். அரை முடி தேங்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், சின்ன பீஸ் பட்டை, ஒரு 2 கிராம்பு, அடுத்து 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மிளகு சீரகத்தெல்லாம் போடுறேன். அடுத்து சின்ன வெங்காயம் போடுறேன். இதெல்லாம் லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து சுருவன தேங்காய் போடுறேன். இப்போ தேங்காயெல்லாம் நல்லா செவக்க வறுக்கணும். பாருங்க, தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டோம்னா ஸ்டவ் ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அந்த சூட்லேயே இதை வந்து வதக்கி விடணும். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா இதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 கரண்டி ஊற்றிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய். இப்போ இதை போடுறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன், ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து நாட்டுக்கோழி வந்து கரெக்டாக 1 கிலோ வாங்கியிருக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கிறேன். இப்போ இதை போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக கல் உப்பு போடுறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆயிலே ஒரு 5 நிமிஷம் இதை கறி வந்து நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி போடுறேன். தக்காளி நிறைய போட்டோம்னா நல்லா இருக்காது, அதனால சின்னதாக 1 போட்டுக்கலாம். அடுத்து இப்போ அரைச்சி வச்சிருந்த இந்த மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜாரையும் அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை போட்டு நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்புனா இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்துக்கிட்டா தான் ஊற்றி சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் போடுறேன். இப்போ மூடி வச்சிடுறேன். கரெக்டாக ஒரு 4 விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். 4 விசில் வந்ததுன்னா குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் போடுறேன். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டில் நல்ல ரசம் மாதிரி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக அந்த கோல்டெல்லாம் இருக்கிற டைமில் இந்த மாதிரி வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மிளகு சீரகம்லாம் போட்டு வறுத்தரைச்சி வச்சுருக்குறோம். மெயினாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறோம். நாட்டுக்கோழி சூடுன்றதுனால இந்த சின்ன வெங்காயம் போட்டு வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஏரியாவில் நாட்டுக்கோழி இது வந்து பண்ணைக்கோழி தான். பண்ணை நாட்டுக்கோழி 1 கிலோ வந்து 360 ரூபா. உங்கள் ஊர்லலாம் என்ன விலை விற்கிதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வாங்கினது வந்து கரெக்டாக 1/200 இருந்துச்சு. 430 ரூபான்னு நான் வாங்கினேன் இன்றைக்கி. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.